இந்த காலை வேளையிலே நம்மை கர்த்தர் காத்தபடினாலே நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த அவருடைய பாதத்திலே நான் அமர்ந்து காத்திருப்போம். இந்த நாளிலே இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தை நாம் சுதந்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். என்னை நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. மறுபடி பிறக்க செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா, பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்,
போற்றுகிறோம் தேவா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை வாழ்த்தி வணங்கி நாம் இந்த காலை வேளையிலே போற்றி துதிப்போம். ஆமென். நம்மை நீதிமானாய் காத்து கொண்ட தேவனுக்கு, நம்மை நீதிமானாய் மாற்றிய தேவனுக்கு, அவருடைய இலவசமான கிருபையினாலே நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அவருடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் நம்மை மறுபடி பிறக்கச் செய்த தேவனுக்கு, நாம் தூய மனிதர்களாய் நம்மை மாற்றிய தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நாம் தெளிக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற கழுவி நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருடைய நாமத்தினாலே நாம் அதிசயங்களை காணுவோம். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் இந்த வேளையிலே நன்றி செலுத்துவோம். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசம் அடைவார்கள். ஆமென். கர்த்தருடைய பிரகாசத்தை அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆமென். அவருடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நமக்கு செய்து, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை பாதுகாத்து அவருடைய வழிகளில் நடத்துகிற நம்முடைய தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். இப்போதும் கூட நாம் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போய் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ளுவோம். ஆமென். அவருடைய வசனங்களை நாம் ஞாபகமாய் நம்முடைய இருதய பலகையிலே நாம் எழுதி கொள்ளுவோம். ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே 104வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறீர். தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலையாகவும் செய்கிறீர். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை
அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டுக் கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். நம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பித்தார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறீர். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடுகட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளில் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலாம். சந்திரனை காண குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர். காலமாகும். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். வாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் கவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன்.
பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எப்பொழுதும் அவரை துதித்து துதித்து ஸ்தோத்தரிப்போம். அவருடைய மகத்துவத்தை நாம் அணிந்து கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தர் எவ்வளவாய் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாவித சகல அவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் அவர் எவ்வளவு ஞானமாய் படைத்து பகல் முழுவதும் மனிதன் உலாவுவான் என்று சொல்லி மிருகங்களை விடாதபடி ராக்காலங்களிலே மிருகங்களை ஆண்டவர் நடமாட பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் எவ்வளவு ஞானமாய் அந்த நாட்களிலே படைத்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நமக்கு காட்டு விருட்சங்களையும் குருவிகளுக்கு கூடு கட்டும் தேவதாரு விருட்சங்களையும் கொக்குகளுக்கு குடியிருப்புகளுக்கும் கர்த்தர் எவ்வளவாய் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உயர்ந்த மலைகள் மிருகங்களுக்கும் கண்மலைகள் புலி முசல்களுக்கும் அடைக்கலம் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அழகாய் நம்மை ஒவ்வொருவரையும் படைத்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. சூரியனை கணக்கிட வைத்திருக்கிறார். மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் என்று சொல்லி அவருடைய கிரியைகள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. ஆமென். அவைகளை எல்லாம் கர்த்தர் ஞானமாய் படைத்திருக்கிறார். ஆமென். பூமி நம்முடைய தேவைகளினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரம் கர்த்தருடைய கட்டளைக்கு உட்பட்டு தண்ணீர்களை அவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. அதிலே நிறைந்த ஜீவன்களை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்போது நமக்கு ஆகாரத்தை கொடுப்பார் என்று அந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போல நாமும் கர்த்தரை நோக்கி கர்த்தர் எப்பொழுது நம்முடைய தேவைகளை சந்திப்பார், எப்பொழுது நமக்கு ஆகாரத்தை கொடுப்பார் என்று அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். அவருடைய நன்மையினாலே நம்மை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். ஆமென். தாம் படைத்த மனிதனுக்கு ஒவ்வொன்றையும் ஏற்ற வேளையிலே செய்து அவர் அவருடைய மகிழ்ச்சியினால் நிரம்புவார். ஆமென்.
ஹalleluya. கர்த்தர் தாம் படைத்த ஜனங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது நம்மை காத்து கொள்ளுவார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நாம் அனுதினமும் வணங்கி அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அவருடைய பாதத்திலே ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து நாம் காத்திருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்மேல் இறங்கி நம்முடைய காரியங்களை ஏற்ற வேளையிலே நடக்கச் செய்வார். ஆமென். ஹalleluya. நாம் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடி துதித்து நாம் உள்ளளவும் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். ஹalleluya. இந்த பூமியிலே நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமென். மனிதன் எவ்வளவு பாடுபட்டு இந்த பூமியிலே சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அதை மனிதன் ஒருபோதும் கொண்டு போவதில்லை. இந்த பூமியிலே விட்டுவிட்டு செல்லுகிறான். ஆமென். அப்படியாய் கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதன் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தாம் படைத்த பிள்ளைகளை நாம் வழிநடத்த வேண்டும் என்ற விருப்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் மனமிறங்கி நமக்கு கிருபை செய்வார். ஆமென். ஹalleluya. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நிர்மூலமாகாதபடி, துன்மார்க்கரின் வழியில் நடவாதபடி, நீதியின் பாதையிலே நடந்து கர்த்தருடைய சத்தியத்தை கைக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ளுவோம். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியாய் பாதுகாத்து அவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நேர்த்தியாக மனிதனை நடத்துவார். ஆமென். ஹalleluya. இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காகவும் வசனங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய செய்கைகளுக்காகவும் இந்த நாள் நமக்கு நடத்த போற ஒவ்வொரு கிரியைகளுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நாம் தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு 5 நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்திலே நாம் தலைவணங்கி நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில நீர் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இனிமேல் செய்ய போற ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பெரிதான கிருபையினாலே எங்களை கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் கண்முன்னே நிறுத்தி நாங்கள் உணர்வடைந்து உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஒருமனமாய் கூடி உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதிக்க வாரும் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தூயவரே, இப்போதும் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்கே 2, 3 பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் நீர் உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா. அதே போல நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி மீட்டு காத்து கொள்ள போற
கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையினாலே நீர் வழிநடத்தி காத்து கொள்ள போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, அப்பா பிள்ளைகளுடைய தேவைகள், ஆசைகள், கனவுகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் நிறைவேற்ற போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை பாதப்படியிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டவரை நல்ல புத்தியுள்ள பிள்ளைகளாய், நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய், உமக்கு உகந்த பிள்ளைகளாய், பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் மாற்ற போறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் என் தேவன் பேசும். ஒவ்வொரு ஆண்டவரை வாலிப கண்ணீர்களோடும் என் தேவன் நீர் ஆண்டவரை இடைப்பட போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கத்தக்கதான ஆண்டவரை இருதயத்தை தந்தருளும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று அழைக்க சுவிகார புத்திரத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, இந்த நாள் முழுவதும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து எங்களை நீர் வழிநடத்தி எங்களை பாதுகாத்து கொள்ள போற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தேவனே, இந்த நாளிலே நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்யும் டாக்டர்களையும் நர்ஸுகளையும் என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஜனங்களுக்காக ஆண்டவரை பணிவிடை ஊழியங்கள் செய்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா போலீஸ் வீரர்களையும் ஆண்டவரே இராணுவ வீரர்களையும் ஆண்டவரை தீயணைப்பு படை வீரர்களையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்கள் எங்கு பணி நடந்தாலும் அவர்களை என் கர்த்தர் சுகபத்திரமாய் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஜனங்களுக்காக துப்புரவு பணிகள் செய்யும் ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை மாற்றுத்திறனாளிகளை என் கர்த்தர் இந்த நாளிலே பாதுகாத்து அவர்கள் தேவைகளை நீர் சந்திக்க போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதவை பிள்ளைகளையும் புருஷனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்க போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை பட்டாசு தொழில் செய்ய போகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் கண்ணோக்கமாயிருந்து நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பஸ்ஸில் செல்லும் பிள்ளைகளையும் ஆண்டவரை விமானத்தில் செல்லும் பிள்ளைகளையும் ஆண்டவரை கப்பலில் செல்லும் பிள்ளைகளையும் ரயிலில் செல்லும் பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதை ஓட்டும் ஒவ்வொரு ஆண்டவரை ஓட்டுநர்களையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு ஆண்டவரை நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் தந்தரல போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்படியாய் ஜனங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆவியானவரே, டூ வீலர் ஓட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் இந்த நாளிலே காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எந்த விபத்துக்களும் மோச நாசங்களும் இந்த நாளிலே நடக்காதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கிற ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து இந்த நாளிலே வழி நடத்த போற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நாடுகளில் நடக்கிறதான யுத்தங்களை என் கர்த்தர் ஆண்டவரை நிறுத்த போறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, குடி போதையிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் ஆண்டவர் அதிலிருந்து மீட்டெடுக்க போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரை உமக்கென்று ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தரப்போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் என் கர்த்தர் காக்க போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்ப அவர்களுடைய பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தூயாதி தூயவரே, அப்பா, இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் மத்தியிலே இறங்கி எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த வேளையிலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தகனப்பலியாய் உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வேளையிலே துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த வேளையிலே அப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரை எல்லா ஆண்டவரை கணத்தையும் உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.